இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் மீட்டுக் கொடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் 2வது நாளாக மீனவர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ச்சியா வயிற்றுப்பழப்புக்காக மீன்பிடிக்க போற மீனவனை இலங்கை கடற்படை சிறைபிடிக்கிறது. அவங்கள ஒரு வாய்தா போட்டுட்டு மறு வாய்தாவில் 50 ஒரு சாதாரண ஒரு மீனவனுக்கு 50,000 முதல், அது போக அதில் படகோட ஓட்டுநருக்கு 6 மாசம், 1 வருஷம், 2 வருஷம், 2வது முறை பிடிபட்டா அவங்களுக்கு 2 வருஷம் தண்டனை போடுறாங்க. கோடிக்கணக்கில் அபராதம் விதிக்கிறாங்க. இலங்கை சிறையில் ஏற்கனவே 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தண்டனை கைதிகளாக இருக்காங்க. மத்திய அரசாங்கம் இது சம்பந்தமா இலங்கை அரசாங்கத்தோட பேசி உடனடியாக விடுதலை செய்து தரமாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லி எங்க படகுகள் பிடிபட்டதை கண்டிச்சு நாங்க தங்கச்சி மடத்துல நாங்க காலவரற்ற உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்கோம். இது போக நாங்க எங்க படகுகளையும் காலவரற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கோம். இன்னைக்கு வேலை நிறுத்தம் 7வது நாளை எட்டியுள்ளது. எங்களுடைய போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக பாம்பன் மீனவர்கள் வேலைநிறுத்தம் செஞ்சிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை வேலைநிறுத்தம் பண்ணியிருக்காங்க. அதுபோக மண்டப மீனவர்கள் தெற்கு வடக்கு 700 படகுகளை வேலைநிறுத்தம் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. நாட்டுப்படகு 1000க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகள் வேலைநிறுத்தம் பண்ணி எங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த போராட்டம் விலக்கி கொள்ளப்படாது. இந்த போராட்டம் வேறு திசையை நோக்கி போறதும் போகாததும் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய கையில தான் இருக்கே தவிர எங்க கையில இல்ல. போராடுறவங்க, அதாவது கொலை செய்தவனோட கொலை செய்ய தூண்டினவனுக்கு தான் அதிக தண்டனை சொல்லுது நீதிமன்றம், சட்டங்கள் சொல்லுது. போராடுற எங்களுடைய நோக்கம் கிடையாது. போராட்ட தூண்டின அந்த மத்திய மாநில அரசாங்கத்தை தான் எல்லாருமே கண்டிக்கணும் சொல்றது போராட்ட குழுவின் நோக்கம்.